ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் வேச பரக்கண்ண பேசுறேன். இன்னைக்கு குலதெய்வத்தின் முக்கியத்துவத்தை பத்தி தான் இந்த பதிவுல என்பதை நம்ம பேச போறோம். இதுக்கு முன்னாடி இது சார்ந்த எண்ணற்ற பதிவுகள் போட்டிருந்தாலும் இன்னைக்கு இதனோட இன்னும் சிறப்பம்சங்கள் ஒரு உதாரணத்தோட சில விஷயங்கள்லாம் சொல்ல போறேன் இடையில. அதாவது என்னோட நெருங்கிய ஒரு தொடர்பில் இருந்து ஒரு விஷயம் என்பது இந்த குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் நடந்த ஒரு விஷயத்த சம்பவத்தையும் இடையில நான் சொல்ல போறேன். அது என்னன்றதை பார்த்துக்கலாம். உங்களுடைய குலதெய்வம் நீங்க இந்த பதிவை பொறுத்தவரையில எல்லாத்துக்கும் காமனா பொருந்தக்கூடியது. சில பேர் பல தலைமுறையா குலதெய்வம் என்பது தேடி கொண்டு வருவாங்க. அது கிடைக்காமல் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கும். சில பேர் தன்னுடைய குலதெய்வம் என்று நினைத்து கொண்டு வேற ஒரு குலதெய்வத்தை மாத்தி வழிபாடு பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கான காரணங்கள் என்ன, என்னென்ன விதமான அறிகுறிகள் இருந்துச்சுன்னா நம்ம குலதெய்வத்தை மாத்தி வழிபாடு பண்றோம் அப்படின்ற விஷயம் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, எல்லாமே கவர் பண்ண மாதிரி இந்த டாபிக் என்பது அமையும். நம்ம இது போன்ற குலதெய்வ பதிவு சார்ந்த விஷயம் போடுறோம்னா இந்த பதிவுக்கு பின்னாடி பல விதமான உழைப்பு என்பது இருக்கு. இதை பத்தி நம்ம நிறைய விதமான ரிசர்ச் என்பது பண்ணிட்டு இருக்கிறோம். பல காலங்களாக இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம ஃபீல்ட்ல இருந்துட்டு இருக்கிறோம். சிறு தெய்வங்களோட வரலாறு, பெருதெய்வங்களோட வரலாறு, இன்னும் இந்தந்த தெய்வங்கள் இருந்ததுன்னா அவங்க என்ன விதமான கிரக தொடர்புகள், பாவ தொடர்புகள் என்பது இருக்கு. நிறைய அஸ்ட்ராலஜி சம்பந்தமா ஜோதிடம் என்பது பார்க்க வருவாங்க. அவங்களுக்கு என்ன விதமான கிரக தொடர்புகள் இருக்கிறதுனால அவங்களுக்கு இது போல ஒரு குலதெய்வத்தை வழிபாடு என்பது பண்றாங்க. இன்னும் நேரடியாகவும் களத்துக்கும் போய் பல ஆன்மீக பெரியவர்கிட்ட அது சார்ந்த விஷயங்கள் எடுத்து, ஏன்னா நம்ம குலதெய்வம்னா ஒரு சில தெய்வங்கள் தான் தெரியும், நமக்கு தெரியாத எண்ணற்ற அந்தந்த கிராம தெய்வங்களை குலதெய்வராக வழிபடக்கூடிய வழக்கம் என்பது எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி பல ஒரு பதிவு என்பது நம்ம போட்டுட்டு இருக்கோம். அதனாலதான் நம்மளை தொடர்பு கொண்டு அனைவரும் நிறைய பேர் கன்சல்டேஷன் கேட்க வராங்க. அதனால ரொம்ப முக்கியத்துவம் பெற்ற ஒரு பதிவு, கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள்ன்றதை சொல்லிக்கிறேன். இப்ப இந்த குலதெய்வத்தை பொறுத்தவரையில தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் தான். நம்மளோட முன்னோர்கள் ஆண்டாண்டு காலமாக வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். இங்க நம்மளுடைய முன்னோர்கள் மட்டும் கிடையாது, உலகத்தில் பல இடங்கள்ல பல விதமா இந்த முன்னோர் வழிபாடு என்பது இருந்து கொண்டு வருகிறது. இப்ப ஆப்பிரிக்கா போன்ற தேசங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது இறந்த மனிதர், அவங்க முன்னோர்கள் இறந்து விட்ட பிறகு அதனுடைய சாம்பலை பாத்தீங்கன்னா மரத்துக்கிட்ட உரமாக போட்டு அந்த மரத்தை தெய்வமாக வழிபடக்கூடிய வழக்கம் என்பது சில தேசங்கள் என்பது இருக்கக்கூடிய அமைப்புகள் என்பது இருக்கு. இன்னும் சில இடங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப எகிப்து போன்ற நாடுகள்ல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இறந்த பெரியவர்களை, முன்னோர்களை பிரமிடு போன்ற ஒரு அமைப்புகளை வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் என்பது இருக்கு. இன்னும் பல பிரமிடுகள் என்பது எகிப்து தேசத்துல என்பது இருக்கிறது. இன்னும் நீங்க படத்துல கூட நீங்க பார்க்கலாம். இப்ப அவதார் படத்துல கூட பாத்தீங்கன்னா அவங்களோட முன்னோர்களோட தொடர்பு பெறணும்னு சொல்லி ஒரு மரத்துக்கிட்ட போய் அந்த விஷயங்கள் பண்ணுவாங்க. அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அப்ப இந்த முன்னோர் வழிபாடு என்பது முக்கியத்துவம் என்பது உலகம் ஃபுல்லா பரவி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது புரிஞ்சுங்க. நீங்க என்னதான் எவ்வளவு தெய்வத்தை வழிபாடு பண்ணாலும் சரி, பெருதெய்வங்கள் போறீங்க, பல இடங்களுக்கு போறீங்க, இந்த சாமியை கூட்டம் அந்த சாமியை கூட்டம் வழிபாடு பண்றது என்று இருக்கட்டும். ஆனா குலதெய்வத்தை விட்டுட்டு நீங்க வேற என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் அந்த விஷயம் சக்சஸ் ஆகாது. இது எப்படின்னா, உங்களுக்கு ஒரு சுபகாரியம் நடக்குது. அந்த சுபகாரியம் நடக்கும் போது உங்களை அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்காம ஊர்ல இருக்கக்கூடிய மத்தவங்கிட்ட போய் நீங்க ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா எப்படி இருக்கும்? அது போன்ற ஒரு தவறான ஒரு விஷயம் என்பது. அந்த அப்பா அம்மாவுக்கு நம்மளோட பெற்றோர்களுக்கு நிகரானவங்க என்பது குலதெய்வம் அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். குலதெய்வம் என்பது வேற யாரும் என்பது இல்லை. நம்ம கூடயே வாழ்ந்து பல காலகட்டத்துக்கு முன்னாடி நம்ம கூடயே வாழ்ந்து நமக்காக உயிர் நீத்த அந்த உன்னத ஆத்மாக்கள் தான் குலதெய்வம் அப்படின்ற விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அதனுடைய சிறப்பம்சத்தை இன்றோ நேற்றோ வந்த விஷயம் என்பதில்லை. நம்மளோட தமிழ்ல முதல் இலக்கிய நூலாக கருதப்படக்கூடியது தொல்காப்பியம் என்ற அமைப்பு. அதுல கூட பாத்தீங்கன்னா தமிழோட நிலப்பகுதியை ஒரு 5 பகுதிகளாக பிரித்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் இந்த 4 பகுதிகளும் இல்லாத ஒரு அமைப்பு பாலை என்றுமே சொல்லுவாங்க. இந்த நிலப்பரப்புகளுக்கு உரிய தெய்வங்களாக கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்படி இருந்து ஆரம்பிச்சது. அப்ப தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு அமைப்புகள் சொல்லப்படுது. பொதுவாகவே இப்ப குறிஞ்சி நிலத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா முருகரை தெய்வமாக மக்கள் வழிபாடு பண்றாங்கன்றது சொல்லுவாங்க. அதே போல முல்லை நிலத்துக்கு திருமாலை வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது வருது. அதே போல மருத நிலத்திற்கு இந்திரனை வழிபாடு பண்ணக்கூடிய வழக்கம், நெய்தல் நிலத்துக்கு வருண பகவானை வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு வழக்கம். இந்த பாலை நிலம் என்பது காளியின் அம்சத்தில் இருக்கக்கூடிய நிறைய பெண் தெய்வங்களுக்கு நிறைய சில பலிகள் கொடுத்து வழிபாடு பண்ணக்கூடிய வழக்கம் என்பது இருக்கும். அவங்க ஏதாவது போருக்கு போவாங்க, இல்ல ஒரு வேட்டைக்கு போவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விஷயம் சக்சஸ் ஆகணும்ன்றதுக்காக அந்த தெய்வத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்த பலி கொடுக்கறது, இல்ல ஏதோ ஒரு ஜீவராசிகளை பலி கொடுக்கறது பண்ணக்கூடிய வழக்கம் என்பது இருக்கு. அதனுடைய வழியில தான் இப்பயும் நிறைய பலி கொடுக்கக்கூடிய வழக்கம் என்பது கொண்டு வருகிறது. இது போல எண்ணற்ற விஷயம் ஃபர்ஸ்ட் நான் இந்த குலதெய்வம் சார்ந்த சிறப்பம்சங்களை நான் சொல்லியிருக்கிறேன். இப்ப நான் இன்னொரு ஒரு நடைமுறையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன்னு சொல்லியிருக்கிறேன். குலதெய்வத்தின் முக்கியத்துவம் அதனுடைய சிறப்பை நம்ம உங்களுக்கு புரிய வைக்கணும்ன்றதுக்காக. ஒரு 3 வருஷம் முன்னாடி மலேசியால இருந்து ஒரு தொடர்பு கொண்டு பேசினாரு. நம்ம சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளோட பதிவுகள்லாம் பார்த்துட்டு தொடர்பு கொண்டு பேசினார். அவர் என்ன சொன்னார்னா, சார் நானும் என்னுடைய அப்பாவும் ஒரு சில வருடங்களாக பேச்சுவார்த்தை என்பது இல்லை சார். ஆனா எனக்கு என் அப்பா மீது உள்ள மதிப்பு மரியாதை என்னைக்கும் குறைஞ்சது இல்லை. ஆனா பேச்சுவார்த்தை என்பது கிடையாது. நானும் என்னோட ஃபேமிலி எல்லாமே மலேசியால என்பது இருக்கிறோம். ஆனா ஒரு நேத்து காலையில
ஒரு 3 வருஷம் முன்னாடி தொடர்பு கொண்டு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். நேத்து காலையில அவர் என்ன சொன்னார்னா, நேத்து காலையில என்னோட அப்பா வந்து ரொம்ப உடல்நல சரியில்லாம கவலைக்கிடமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து இருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல் என்பது வந்திருக்கு சார். அவர் எப்படியா நான் பார்த்து ஆகணும் சார். நான் இவ்வளவு காலம் பேசாம விட்டுட்டேன். இது போல சுச்சுவேஷன் என்பது இருக்கு. கடைசி காலங்கள்லாம் பார்க்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்காக நான் ஜாதகத்தை அனுப்பி வைக்கிறேன் சார். அப்பாவோட ஜாதி அனுப்பி வைக்கிறேன், என்னோட ஜாதி அனுப்பி வைக்கிறேன். பாருங்க சார், அப்பாவோட ஆயில் எப்படி இருக்குன்னு பாருங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தார். நான் ஜாதகத்தை செக் பண்ணி பார்க்கும்போது 2 ஜாதகமும் குலதெய்வத்தின் அருள் முழுமையாக அமையப்பட்ட ஜாதகங்கள். 5, 9ஆம் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு அமைப்புல இருக்கு. அதே ஆனா என்னன்னா, அவங்களோட அப்பாவுக்கு ரொம்ப வயசானவர், 90 வயசுக்கு மேல என்பது ஆகுது. ரொம்ப கஷ்டம் தான் சார். 2 நாள் 3 நாள் ரொம்ப தாங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற விஷயங்களை நான் மறைமுகமா நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அப்படியா சார் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு, இதுக்கு வாய்ப்பே இல்லையா சார், எங்க அப்பாவை பார்க்க முடியாதா, நான் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன் சார். ஏன்னா அதாவது தமிழ்நாட்டுல செங்கல்பட்டு அப்படின்ற இடம் தான் அவங்களோட பூர்வீக இடம். அங்கதான் வர வேண்டியது இருக்கு. அங்க இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் தான் வச்சிருக்காங்க. எப்படியாவது வந்து பாத்துருவேன் சார், வந்து பார்த்தனா பார்க்க முடியுமான்ற மாதிரி கேட்டிருந்தாரு. நான் ஜாதகத்தை பார்த்து ஒரே ஒரு வழிமுறை மட்டும் சொல்லியிருந்தேன். குலதெய்வத்தின் அருள் முழுமையாக இருக்கக்கூடிய ஜாதகங்கள் சார், ஒரு 2 ஜாதகமும் குலதெய்வத்தை வேண்டிங்க. ஐயனார் பந்தனா உங்களோட குலதெய்வம் வருவாருன்றது கிரகநிலையை பார்த்து டக்குன்னு நான் கேட்டேன். ஆமா சார், ஐயனார் பந்தா வருவாருன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அவரு. பார்த்து குலதெய்வத்தை வந்து வேண்டிங்க. வேண்டிக்கிட்டு உடனே கிளம்பி வந்து வாங்க, நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை என்பது நிறைவேற்றும் அந்த தெய்வம் அப்படின்ற விஷயங்கள் நான் சொல்லியிருந்தேன். அதே போல அந்த தெய்வத்தை வேண்டிக்கிட்டு அவரும் ஃபிளைட் ஏறி இந்தியாவுக்கு என்பது வந்திருக்கிறாரு, சென்னைக்கு என்பது வந்திருக்கிறாரு. வந்துவிட்ட உடனே ஒரு துர்செய்தி அப்படின்னு ஒரு ஃபோன் கால் என்பது வந்திருக்குது. இந்த ஃபோன் கால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்பா இது போல தவறிட்டார் சொல்லி ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்கப்பா அப்படின்ற விஷயம் சொன்ன உடனே ரொம்ப ஒரு மனசு கஷ்டப்பட்டு அப்படியே அந்த இடத்துல உட்காந்துட்டாரு அவரு. அப்ப இது போல குலதெய்வம் தான் நயனார் அப்ப நினைச்சு வேண்டார், இது போல தான் நினைச்சு இது பண்ணனே, இது போல விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி வேண்டிட்டே இருக்கும்போது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு இன்னொரு கால் மறுபடியும் அவருக்கு வந்திருக்குது. ரொம்ப ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம். ஒரு கோடியில ஒரு சில பேருக்கு இது போல விஷயங்கள் சம்பவங்கள் நடந்திருக்கு. நீங்க வந்து மீடியாலே பார்த்துருப்பீங்க. அது போல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்பா வந்து இறந்துட்டேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க. ஆனா அதே வந்து இப்ப மறுபடியும் ஹார்ட் பீட் வந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருக்காங்கப்பா. உடனே கிளம்பி வா. அவரும் ரிட்டர்ன் சொல்லியிருக்காரு, நான் சென்னை வந்துட்டேன், உடனே அந்த இடத்துக்கு வந்துடுறேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமாக, அந்த அளவுக்கு குலதெய்வத்துக்கு மேல அந்த அளவுக்கு பற்று பாசம் அதுக்கப்புறம் அதிகமா வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி குலதெய்வத்துக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அவரு. ஆனா இது போல ஒரு சம்பவம் நடந்தது மூலமாக நம்மளுடைய ஆலோசனைக்கு அடிப்படையில ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவங்க அப்பாவை போய் பார்த்திருக்காரு. பார்த்து ஒரு சில அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல அவங்க அப்பாவோட உயிர் என்பது பிரிந்தது. அது போல ஒரு விஷயம் சம்பவம் நடந்தது. இது போல எண்ணற்ற சம்பவங்கள் நடந்திருக்கு. எவ்வளவு பேர் தொடர்புடைய விஷயமா சொல்லுவாங்க, குலதெய்வத்திட்டு வேண்டிக்கிட்டு இது போல விஷயங்கள் ஜாப் கிடைச்சு சார், ஜாப்ல ப்ரொமோஷன், உடல்நிலை சார்ந்த விஷயங்களை வந்து பிரச்சனை ஏற்பட்டுச்சு, இது போல வந்து நேர்த்தி கடன் பண்ண நிவர்த்தி ஏற்படுச்சு, இது எண்ணற்ற விஷயங்கள் சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்ன, அந்த குலதெய்வத்துக்கு இருக்கக்கூடிய சக்தி அப்படின்ற விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் இதற்கு நேர்மாறாக சில விஷயங்கள் நடைபெறும். எந்த அளவுக்கு குலதெய்வம் உங்களுக்கு வந்து அந்த அருளையும் ஆசையை வழங்கிறதோ, அந்த குலதெய்வத்தை நீங்க உதாசீனப்படுத்தும் போது ஆப்போசிட்டான பலன்கள் நடக்கும். உடல்நிலை சார்ந்த வகையில பிரச்சனை கொடுக்கறது, மருத்துவ செலவுகள் ஏற்படுறது, கணவன் மறை உறவு சிக்கல், திருமணம் தாமதமாகிறது, குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட வகையில பிரச்சனை, துர்மரணங்கள் கண்டினியூஸா ஃபேமிலி நடந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே அறிகுறிகளாக ஆண் தெய்வமா இருந்தாலும் பெண் தெய்வம் கனவுலையோ வேற ஏதோ மூலமாக அந்த விஷயம் சமிக்கைகளை காட்டும். அதெல்லாம் அவங்க பொருட்படுத்தாமல் அவங்க செய்யறது விஷயங்கள் பண்ணிட்டே இருப்பாங்க. குலதெய்வத்தை உதாசனப்படுத்துவாங்க. இதன் மூலமா பிரச்சனை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அது என்ன ப்ராப்ளம்னே தெரியாம எங்கெங்கயோ எந்தெந்த சாமியை வழிபாடு பண்ணுவாங்க. ஆனா குலதெய்வத்தை என்பது விட்டுருவாங்க. அப்புறம் டீட்டெயிலா செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க ஜாதகத்துல இருக்கும் குலதெய்வத்தை ஒண்ணு மாத்தி வழிபாடு பண்ணுவாங்க. இல்ல குலதெய்வ கோயிலுக்கு போனீங்களா சார் அப்படின்ற மாதிரி கேட்பாமா சார், 3 வருஷம் ஆச்சு 4 வருஷம் ஆச்சு, இல்ல ரொம்ப பல வருடங்கள் ஆகுது குலதெய்வ கோயிலுக்கு போய், அங்க பிரச்சனையா இருக்கு, பூர்வீக இடத்துக்கு போக முடியல, ஏதோ ஒரு காரணத்தை என்பது சொல்லுவாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதுதான் அங்க பிரச்சனையாக ஜாதகத்துல தெரிஞ்சிடும். நமக்கு நம்ம பிரசனமும் நம்ம தோழி பிரசனம் என்பது போட்டு பார்ப்போம். அதுல மூலமா எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிடும். அப்ப இந்த குலதெய்வத்தை எப்படிதான் கண்டுபிடிக்கிறதுன்ற இப்ப மெயினான விஷயத்துக்கு வந்துடலாம். நம்ம ஒரு 3 விதமான வழிமுறை வச்சு கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் ஜாதகம் தான் பேஸ். ஏன்னா அந்த காலகட்டத்துல நடந்த விஷயம் என்பது உங்களுக்கு தாத்தாக்கு கொள்ளு தாத்தா கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய விஷயங்களை எல்லாமே அந்த கிரகங்கள் தான் பார்த்து கொண்டு வருகிறது. அப்ப அந்த நவகிரகத்தை அடிப்படையா வைத்து கணிக்கப்படுவதா ஜாதகம். அப்ப அந்த ஜாதகத்தை டீகோட் பண்ணி பார்க்கும்போது யாரோட ஜாதத்தை வச்சு அது பலிதம் ஏற்படும், யாரத்துல வந்து தெரியுன்ற விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. இல்ல தொடர்பு பேசும்போது கன்சல்டேஷன் டைம்ல அந்த விஷயங்கள்லாம் நான் சொல்லுவேன், யாரோட ஜாதகம் தேவைப்படுன்றதெல்லாம். அப்ப அந்த ஜாதகத்தை முதற்கட்டமா வைத்து அதுக்கப்புறம் பிரசனம் போட்டு பார்த்து, அந்த தேவ பிரசனம் போட்டு பார்த்து, அதுக்கப்புறம் நம்மளுடைய குலதெய்வத்துக்கிட்ட இஷ்ட தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கிற தெய்வத்தை வந்து பூஜை பண்ணி பார்த்து, இது போல் ஃபைனலா என்ன ரிசல்ட் வருதுன்றது நம்ம தெளிவா துல்லியமாக, என்ன சாமி, ஆண் தெய்வமா பெண் தெய்வமா, உக்கர தெய்வமா சாந்தமான தெய்வமா, அந்த சாமிக்கு எப்படி வழிபாட்டு முறைகள், அந்த படையல் என்பது வைக்கணும், சாமியோட கோயில் எங்க இருக்குது,
A to Z எல்லாமே நம்ம சொல்லிடலாம். அப்ப இது நம்ம எப்படி ஒரு சில இப்ப முதற்கட்டமா வந்து பாத்தீங்கன்னா ஜாதகன்றத நான் சொல்லியிருக்கிறேன். அந்த ஜாதகத்துல என்ன விதமான காம்பினேஷன் இருந்துச்சுன்னா அந்த தெய்வங்கள் நம்ம கண்டுபிடிக்கிறது சொல்லி பார்க்கும்போது பொதுவாகவே 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் மீது குலதெய்வத்துக்கு உரிய ஸ்தானம். அது அந்த 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ அந்த 5 மற்றும் 9ஆம் ஸ்தானத்தில் இருக்கிற கிரகத்தை அடிப்படையாக வைத்து குலதெய்வத்தின் நிலைமை என்னன்றது கண்டுபிடிச்சிடலாம். பொதுவாகவே 5 9ஆம் பாவத்துக்கு 4ஆம் இடமாக இருக்கக்கூடிய 8 12ஆம் இடத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த 8 12ஆம் ராசியை வைத்து அந்த ராசி அதிபதியை வைத்து உங்களுடைய குலதெய்வம் இருப்பிடம் எங்கன்ற மாதிரி கூட கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இதன் அடிப்படையில் வச்சு கரெக்டா அக்யூரேட்டா எடுத்துடலாம். சில நேரங்கள்ல இந்த 5 மற்றும் 9ஆம் அதிபதி இந்த 7 மற்றும் 11ஆம் இடத்துல சில பேர் சங்கமம் என்பது பெற்றிருக்கும். அப்ப குலதெய்வத்தோட இடத்தை விட்டு வேற இடத்தை மாற்றி வழிபாடு பண்ணுவாங்க. அப்பயும் ஒரு சில வகையில் பிரச்சனைகள் கொடுக்கும். சில பேருக்கு 9 மற்றும் 9ஆம் பாவத்துல மாந்தியின் தொடர்புகள் என்பது இருக்கும். அப்ப அந்த குலதெய்வத்துக்கு ஏதாவது ஒரு மாந்திரிகம் பண்ணி வச்சு ஏதாவது கட்டு என்பது பண்ணி வச்சிருக்காங்க. மாந்தி தொடர்புகள் 5 9ஆம் பாவத்தில் இருந்தாலே குலதெய்வத்துக்கு கட்டு இருக்கு. அப்ப குலதெய்வத்தோட அருள் என்பது உங்க ஃபேமிலிக்கு படல, அதை வந்து விலக்கி என்பது ஆகணும் அப்படின்ற விஷயங்கள் வந்துடும். சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், என்னுடைய குலதெய்வத்துக்கு கட்டு போட்டு வச்சிருக்காங்க சார், மாந்திரிகம் பண்ணி வச்சிருக்காங்க சொல்லி முன்னோர்கள்லாம் சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்றலாம் சொல்லுவாங்க. குலதெய்வத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்புகள் சில நேரங்கள் என்பது செயல்படும் அப்படின்றது புரிஞ்சுங்க. அதுக்கு என்ன விதமான நிவர்த்தி முறைகள் பண்ணணும்ன்றதெல்லாம் இருக்கு. அதுவே 5 9ஆம் அதிபதி சில நேரங்கள் 6 8 12ஆம் அதிபதி தொடர்பு பெற்றிருக்கும் போது குலதெய்வ சாபம் இருக்கும். குலதெய்வம் வந்து உக்கரமாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே உடம்பு சரியாம போயிடுது சார், பொருளாதாரம் சார்ந்த வகையில பிரச்சனை பண்ணுது, வேலையில தொழில முடக்கம் ஏற்படுதுதான் சொல்லுவாங்க. காரணம் 5 9ஆம் அதிபதி 6 8 12ஆம் பாவம் தொடர்பு இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு குலதெய்வம் சார்ந்த வகையில தோஷங்கள் சாபங்கள் என்பது இருக்கும். அதுக்கு நிவர்த்தி முறைகள் என்பது இருக்கு. சில நேரங்கள் 5 9ஆம் பாவத்தோடு 5 9ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கும், பகையா இருக்கும். அப்ப குலதெய்வம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக்தி இல்லாமல் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கும். அது வந்து உருவேற்றக்கூடிய கட்டாயம் என்பது இருக்கிறது. இது போல பல விதமான விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப அடுத்த கட்டமா எப்படிப்பட்ட கிரக காம்பினேஷன் தான் என்ன விதமான தெய்வங்கள் வருன்றதை நம்ம பார்க்கலாம். இப்ப அந்த 5 9ஆம் பாவம் தான் குலதெய்வ ஸ்தானம் சொல்லியிருக்கிறேன். அந்த 5 மற்றும் 9ஆம் பாவத்துல ஆண் கிரகங்கள் அதிகமாக இருக்கிறதா இல்ல பெண் கிரகங்கள் அதிகமாக இருக்கிறதா வைத்து அது ஆண் தெய்வமா பெண் தெய்வமான்ற விஷயம் கண்டுபிடிச்சிடலாம். இல்ல அந்த 5வது ராசி ஆண் ராசியா இல்ல 9வது ராசி ஆண் ராசியா இல்ல பெண் ராசி அடிப்படை வைத்தும் ஆண் தெய்வமா பெண் தெய்வமா கண்டுபிடிச்சிடலாம். நம்ம டீட்டெயிலா நம்ம தனிப்பட்ட முறையில அவங்க ஜாதகத்தை பார்த்து இந்த விஷயம்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. இப்ப ஆண் தெய்வமா பெண் தெய்வமா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வழிமுறை எடுத்துக்கலாம். எத்தனை குலதெய்வங்கள் என்றதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். அதாவது நான் சில பேருக்கு வந்து பார்த்துருக்கிறேன், என்னோட ஃபேமிலியில வந்து 6 தெய்வத்தை குலதெய்வம் வழிபாடு பண்றாங்க சார், 12 தெய்வத்தை வழிபாடு பண்றாங்க. ரேரான கண்டிஷன்ல சில பேர் வருவாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த 5 9ஆம் பாவம் புள்ளி விழுந்த நட்சத்திர அதிபதி எந்த பாதத்தில் விழுந்திருக்கிறது, கிட்டத்தட்ட 9 பாதங்கள் ஒரு ராசியில் இருக்குன்னு வச்சுங்க, எத்தனை தெய்வங்கள் அதன் அடிப்படையாக வைத்து எத்தனை தெய்வங்கள் கண்டுபிடிக்கலாம். அதே போல எத்தனை கிரக சங்கமம் வந்து பெற்றிருக்கு 5 9ஆம் பாவத்தை பொறுத்தவரையில அதன் அடிப்படையாக வச்சு எத்தனை தெய்வங்கள் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த விஷயங்கள் பார்த்துக்க வேண்டியது இருக்கும். மேக்சிமம் ஒரு தெய்வம் இல்ல 2 தெய்வங்கள் இருக்கலாம். அதே போல இப்ப ஒரு சில காம்பினேஷனை வைத்து அது என்ன சாமின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் பாத்தீங்கன்னா, இப்ப சூரியன் சனி காம்பினேஷன் இருக்குன்னு வச்சுங்க 5 9ஆம் பாவத்தோடு நேரடியாக மறைமுகமாக அவங்களுக்கு அயனாரப்பன் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. அதுவே சூரியன் குரு காம்பினேஷன் இருக்கும் பட்சத்துல இல்ல சூரியன் கேது காம்பினேஷன் இருக்கும் பட்சத்துல முனீஸ்வரன் வந்து குலதெய்வமா வருவதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. அது 5 9ஆம் பாவத்தோட தொடர்பு பெற்றிருக்கும். அதுவே 5 9ஆம் பாவத்தோடு சூரியன் சனி இல்ல ராகு சம்மதம் என்பது ஏற்படும் போது அவங்களுக்கு கருப்பசாமி குலதெய்வமாக வருவதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. இதே செவ்வாய் சூரியன் தொடர்பு 5 9ஆம் பாவத்தோடு இருக்கும்போது மதுரை வீரன் தெய்வம் குலதெய்வமாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இங்கே சனிக்கேது தொடர்பு 5 9ஆம் பாவத்தோடு இருக்கும்போது சுடலை மாடன் பாடராயன் போன்ற தெய்வங்கள் குலதெய்வமா வருவதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. சில நேரம் காவல் தெய்வமா வருவதற்கான அமைப்புகள் எப்படி வரும் காம்பினேஷன் என்பது இருக்கால தனிப்பட்ட முறை பார்த்தா தான் தெரியும். இதே பெண் தெய்வங்கள் அடிப்படையில் எடுக்கும்போது சந்திரன் புதன் காம்பினேஷன் பச்சையம்மன் வருவாங்க. இல்ல சந்திரன் சனி காம்பினேஷன் இருக்குதுன்னா அங்கலம்மன் குலதெய்வமா வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இல்ல சந்திரன் சுக்கரன்னா கங்கையம்மன் மாரியம்மன் போன்ற தெய்வங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இல்ல சந்திரன் ராகனா பேச்சி அம்மன், இது வெறும் வந்து ராகு மட்டும் இருக்குதுன்னா காலி வரும், இல்ல சந்திரன் ராகனா பேச்சியம் வருவதற்கான அமைப்பு என்பது வந்துடும். இது போல எண்ணற்ற கிரக காம்பினேஷன் எல்லாம் ஓரளவுக்கு மக்கள்கிட்ட பரிச்சயம் பெற்ற தெய்வங்களை சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய கிராமத்து தெய்வங்கள் நமக்கு பெரிய அளவுக்கு பெயர் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு தெரியாது, ஆனா நமக்கு தெரியும். நம்ம நிறைய ரிசர்ச் எல்லா விஷயங்களும் நம்ம பார்த்துட்டு சின்ன சின்ன தெய்வங்களோட வரலாறும் பல ஆன்மீக பிரிவோட கேட்டறிந்து அதுக்கான கிரக தொடர்புகள் எப்படி வரும்னு சொல்லி நம்ம பார்த்து வச்சிருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்தை பார்த்தா மட்டுமே தெரியும். நீங்க இது சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு, இந்த மேல சொன்ன ப்ராப்ளம் எல்லாம் இருக்குதுன்னா குலதெய்வம் சார்ந்த வகையில பிரச்சனைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் நீங்க பல தலைமுறை சில பேர் தேடிட்டு இருப்பாங்க. அது எப்ப கிடைக்கணுமோ அந்த குலதெய்வம் எப்பத்துக்கு உங்களுக்கு அனுமதி கொடுக்குது, இந்த காலகட்டத்தில் இவர் மூலமா தான் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி கொடுக்கணும் இருக்குதோ அவங்க மூலமா தான் கிடைக்கும். ஏன்னா தொடர்பு கொண்டு பேசுறாங்கன்னா அவங்களுடைய குலதெய்வம் நம்ம மூலமா கிடைக்கணும்னு சொல்லி அவங்க உத்தரவு என்பது வச்சிருக்கோம் அந்த ஜாதகத்துல. அதனாலதான் நம்ம மூலமா அந்த விஷயம் என்பது கிடைக்கப்படும். இது போல எல்லா விஷயங்களுக்கும் தொடர்பு கொண்டு பேசுங்க. கன்சல்டேஷன் குலதெய்வ சார்ந்த வயசு கன்சல்டேஷன் தேவைப்படுது, இல்ல ஜாதகம் பார்க்கணும், நியூமராலஜி வாட்ஸ் கன்சல்டேஷன் எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொண்டு பேசலாம்.
மேலும் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் போட்டு பாருங்க. இல்லை ஆஸ்ட்ரோ பரக்குன்னு பிளேலிஸ்ட்லேயே இந்த சேனலில் கொடுத்துருக்குறாங்க. அதோட லிங்கையும் நான் வந்து கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பல முக்கியமான தகவல்லாம் பேசியிருக்கிறோம், குலதெய்வம் சார்ந்த விஷயங்களும் பேசியிருக்கிறோம். இதை தவிர்த்து பல ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், நியூமராலஜி, வாஸ்து சார்ந்த விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறோம். எல்லாமே பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் என்னுடைய கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் சேனல்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் வீடியோல அவைலபிள் என்பதை நான் கொடுக்க போறேன். தொடர்பு கொண்டு பேசுங்க. மீண்டும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட்ரோ பரத் கண்ணன். நன்றி, வணக்கம்.